வணக்கம் மக்களே, இன்னையோட மினி விளாக் பார்க்கலாமா? காலையிலே எழுந்துச்சி மாவு புளிச்சிச்சான் பார்த்து அதை எடுத்து வச்சுட்டு சுடு தண்ணி வச்சுட்டேன் குடிக்கிறதுக்கு. அப்புறம் பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்து இன்றைக்கி தட்டை முறுக்கும் நேந்திர சிப்ஸ் வச்சுட்டு அவளுக்கு எனக்கு சுடு தண்ணி குடிக்கிறதுக்கு போட்டு வச்சுட்டு, சரி இன்றைக்கி சின்ன வெங்காயம் போட்டு காரக்குழம்பு வைக்கலான்னு சொல்லிவிட்டு சின்ன வெங்காயம் தக்காளி போட்டு வணக்கி எடுத்து அரைச்சி வச்சுக்கலான்னு சொல்லி அதை ரெண்டையும் வணக்கி ஆற விட்டாச்சு. ஒரு சைடு டீ கொதிக்குது எனக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு வடை சட்டி வச்சு அதில் பாவக்காய் வறுவல் செய்யலான்னு சொல்லிவிட்டு அதையும் எண்ணெய் ஊற்றி வெட்டின பாவக்காவெல்லாம் போட்டாச்சு. நல்லா முறுமுறுன்னு வந்துச்சுன்னா சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். அது பருப்பு குழம்புக்கெல்லாம் இது செஞ்சு சாப்பிட்டா சைடு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு நல்லா வணக்கி எடுத்ததுக்கப்புறம் இந்த நம்ம ஃபஸ்ட்டு வணக்கினோம்ல அந்த இதையும் அரைச்சி ஊற்றி குழம்பு வச்சாச்சு இன்றைக்கி. அப்புறம் ஒரு சைடு சாப்பாடுக்கு இது பண்ணியாச்சு. வீட்டில் அடிக்கடி சொல்கிற வார்த்தை சும்மா இருக்கேன்னு. இன்றைக்கி அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னென்ன பண்ணி வீட்டில் சும்மா இருக்கேன், எப்படியெல்லாம் டைம் எனக்கு பாஸ் ஆகுதுன்னு தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு வீட்டில் நீ யாராவது சும்மா இருக்கேன்னு சொன்னாங்கன்னா இதுதான் ஞாபகம் வரணும். அதனால தான் இன்றைக்கி இந்த டாப்பிக்கு வீட்டில் இருக்க ஒவ்வொரு லேடிஸ்க்குமே தெரியும் சும்மா இருக்கேன், நீ வீட்டில் சும்மா தானே இருக்கேங்கிறாங்க. அதனால் எல்லாத்துக்கும் டெடிகேட் பண்ணுற இந்த வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இதுதான் சும்மா இருக்கேன் பாருங்கள். எப்படி சும்மா இருக்கிறதுன்னு பாருங்கள். இது சும்மா இருக்கேன். இது ரெண்டாவது இது. நான் காற்று வாங்குறேனோ இல்லையோ அதை க்ளீன் பண்ணலைன்னா நீ சும்மா தானே இருக்கிற, இதை க்ளீன் கூட பண்ண மாட்டியா அப்படிம்பாங்க. அதனால் இது ஒரு சும்மா இருக்கேன். சும்மா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு யாருக்காவது தெரியுமா? சும்மா இருந்து பார்த்தா தானே தெரியும். ஈஸியாக சொல்லிடுறாங்க வாயில் சும்மா இருக்கேன்ட்டு. இப்போ அடுத்த சும்மா இருக்க வேலையில் பார்த்துக்கோங்க. இப்படி தான் சும்மா இருக்கேன். இதை எவ்வளோ க்ளீன் பண்ணாலுமே குழந்தைங்க கை வச்சு இதெல்லாம் அழுக்கு பண்ணிடுறாங்க. அதனால தான் நம்ம சும்மா இருக்கேன் இதெல்லாம் க்ளீன் பண்ண மாட்டியா, சும்மா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அடுத்த சும்மா இருக்கேன் இந்த ட்ரிக்கை ஒர்க் அவுட் பண்ணிப்பாருங்க. ஏதாவது உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா நான் சும்மா இருக்கேன் என்கிட்டயே கேட்க அப்படின்னு சொல்லி பாருங்கள், என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். சும்மா இருக்கேன். வார்த்தைக்கு வார்த்தை நம்மளை நோக்கடிப்பாங்க. சும்மா தானே இருக்கேன். இன்றைக்கி நான் காமிக்கிற எல்லாத்துக்கும் சும்மா இருக்கேன். சும்மா தானே இருக்கிறேன். அதான் இதெல்லாம்